ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா DIAAS என்ன? அதாவது டைஜஸ்டபிள் இன்டிஸ்பென்சபிள் அமினோ ஆசிட் ஸ்கோர். ஒரு உணவோட புரோட்டீன் குவாலிட்டியை இவாலுவேட் பண்ணி சொல்லக்கூடியதை தான் DIAAS சொல்லக்கூடியது. ஒரு புரோட்டீன் உணவுல இருந்து எவ்வளவு எசென்ஷியல் அமினோ ஆசிட் நமக்கு கிடைக்குதுங்கிறது தான் இந்த நம்ம DIAAS ஸ்கோர்னு சொல்லக்கூடியது. தான் ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் ஆஃப் யுனைடெட் நேஷன் ஃபுட்டோடைய புரோட்டீன் குவாலிட்டியை செக் பண்ணதுக்காக லேட்டஸ்டா ரெக்கமெண்ட் பண்றாங்க. ஒரு சில ப்ராடக்ட்டுக்கு ஸ்கோரை பத்தி சொல்லியிருப்பாங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பால் எடுத்துக்கிட்டீங்கன்னா 104% சொல்லியிருப்பாங்க. அதே நேரத்துல வறுத்த வேர்க்கடலைக்கு 43% சொல்லியிருப்பாங்க. கொண்டக்கடலைக்கு 83% சொல்லியிருப்பாங்க. உருளைக்கிழங்குல 100%. இந்த பெர்சன்டேஜ் ஸ்கோர்னா என்னங்கிறத இன்னைக்குள்ள வீடியோல நான் சொல்லியிருக்கிறேன். அதாவது ஒரு ஃபுட்ல வந்து 100% ஆர் மோர் புரோட்டீன் சார்ஸ் இருக்கக்கூடிய ஃபுட்டை கம்ப்ளீட் ஆர் எக்ஸலன்ட் ஃபுட்னு சொல்றாங்க. 75% to 99% இருந்தா இந்த ஃபுட்டை வந்து ஹை குவாலிட்டி ஆர் குட் சோர்சஸ் புரோட்டீன் ஃபுட்னு சொல்றாங்க. 75% பிலோ இருந்தா cannot make claim as a good protein source food. அதாவது இந்த ஃபுட்டை ஒரு நல்ல புரோட்டீன் சோர்ஸ் ஃபுட் ஆயிட்டு நமக்கு எடுக்க முடியாது. இப்ப நம்ம 100% அதுக்கு மேல உள்ள உணவு என்னங்கிறது தெரிஞ்சுப்போம். சிக்கன், ஃபிஷ், எக், மில்க் அண்ட் பொட்டேட்டோ. 75%ல இருந்து 99% வரை உள்ள ப்ராடக்ட்னு சொன்னா 1 பிஸ்தாஷு, 2 கொண்டக்கடலை, 3ஆவது வந்து நம்மளோட சோயா ப்ராடக்ட். 75%க்கு பிலோ உள்ள ப்ராடக்ட்னு சொல்லக்கூடியது வந்து பருப்பு வகைகள், அரிசி, கோதுமை, ஓட்ஸ், நட்ஸ். நம்ம குறைஞ்ச ஸ்கோர் உள்ள ஃபுட்டை இன்டேக் பண்ணும்போது நமக்கு வந்து அவ்வளவுதானான்னு கிடையாது. அதை கூட நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். எப்படின்னு சொல்லியாச்சுன்னா காம்பினேஷன் மெத்தட்ல நம்ம வந்து ஃபுட் இன்டேக் பண்ணணும். அது எப்படிங்கிறது இப்ப நான் சொல்ல போறேன். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க ரைஸ் எடுக்கிறீங்கன்னா ரைஸ் கூட தால் பிளஸ் எக் பாயில் பண்ணி நீங்க இன்டேக் பண்ணும்போது அதோடைய புரோட்டீன் சோர்ஸ் வந்து கூடும். 100% உங்களுக்கு கிடைக்கும். சப்பாத்தி எடுக்கும்போது கொண்டக்கடலை கறி யூஸ் பண்ணும்போது அதை வச்சு நம்ம இன்டேக் பண்ணும்போது புரோட்டீன் சோர்ஸ் கூடும். அதே மாதிரி தாங்க ஓட்ஸ் கூட மில்க் ஆட் பண்ணும்போது புரோட்டீன் சோர்ஸ் கூடும். இந்த மாதிரி ஒரு ஃபுட்குள்ளுக்கும் நம்ம வந்து ஆட் பண்ணி நம்ம காம்பினேஷனோட இன்டேக் பண்ணும்போது அதோட ஃபுட்டோடைய ஸ்கோர் வந்து கூட கிடைக்கும். நீங்க வெஜிடேரியனா இருந்தா அதாவது பருப்பு வகைகள், பயறு வகைகள், நட்ஸுகள், சீட்ஸ்கள், சோயா ப்ராடக்ட்ஸ், இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை நீங்க உங்களுடைய டயட்ல இன்க்ளூட் பண்ணிக்கலாம். டாப் ஸ்கோர்ல இருக்கிறது எல்லாமே வந்து அனிமல் ப்ராடக்ட்ஸ். இந்த வீடியோல உங்களுக்கு டாப் ஸ்கோர் ஃபுட்டை பத்தி சொல்லியிருக்கிறேன். கண்டிப்பா இது உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்னோட வீடியோவை பார்த்துட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸ் கண்டிப்பா பின் பண்ணுங்க.